வணக்கம் அன்பு நண்பர்களே. மக்களவை தேர்தல் முடிவுகள் நேற்று வெளிவந்திருக்கு. பெரும்பாலும் எல்லா கருத்து கணிப்புகளும் பொய்யாவே போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இது வரைக்கும் வந்த அரசியல் ஆய்வாளர்களாகட்டும், செஃபாலஜிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்களாகட்டும், இல்லை அரசியலையே படம் தின்னு கொட்டை போட்ட பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுடைய எல்லா கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி இருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள். ஏன்னா எல்லாருமே பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காம ஒரு 240 சீட்டில் பாஜகவை நிறுத்தியிருக்காங்க. அதே சமயம் இந்தி கூட்டணியும் மேலே ஏறி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஆனால் என்னதான் இருந்தாலுமே மத்தியில் பாஜகவுடைய ஆட்சி தான் அமையப்போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தி கூட்டணி என்னமோ ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைக்க போகிற மாதிரி அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் நான் நேற்று ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன். வழக்கமாக 100 மார்க் எடுக்கிறவன் அவனுக்கு ஒரு சப்ஜெக்டில் 90 மார்க் வந்தது அப்படின்னா அவன் வருத்தப்படுவான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பாஜக வருத்தப்படுது. எப்பவுமே நம்ம மெஜாரிட்டிக்கு மேலே தானே வருவோம், இந்த தடவை குறைஞ்சி போச்சு அப்படின்னு பாஜகக்காரன் வருத்தப்படுவான். ஆனால் எப்பவுமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவனுக்கே தெரியாமல் ஒரு விதத்தில் பாஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் துள்ளி குதித்து சந்தோஷப்படுவான். அதைத்தான் இன்றைக்கி காங்கிரஸ் பண்ணிகிட்ருக்கு. ஒட்டுமொத்த இந்தி கூட்டணியோடைய சீட்டுகளை கூட்டினாலுமே பாஜகவுக்கு இணையான எண்ணிக்கையை அவங்க பெறலை அப்படிங்கிறது தான் உண்மை. பாஜக தனியாக ஒரு மாபெரும் கட்சியாக 240 சீட்டுகளை பெற்றிருக்கு. ஆனால் இந்தி கூட்டணி மொத்தமும் சேர்த்தாலுமே 233 சீட்டு தான் வருது. அந்த இந்தி கூட்டணியில் 26-28 கட்சிகள் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்தாலுமே பாஜகவை வீழ்த்த முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இதில் மொத்தமாக கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களில் மட்டும்தான் பாஜகவுடைய கணக்கு தவறி போயிருக்கு. இந்த 3 மாநிலங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தான் ஒர்க் அவுட் ஆகும். சாதி ரீதியாக, மத ரீதியாக ஓட்டு போடுறது தான் இங்கே நடக்கும். அந்த இடத்துல பாஜக தவறு செய்திருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் இங்கெல்லாம் தொகுதிகளை இழந்திருக்காங்க. இது மட்டும்தான் பாஜக பெரும்பான்மை கிடைக்காததுக்கு காரணமே தவிர இந்தி கூட்டணியெல்லாம் சொல்கிற மாதிரி ஜனநாயகம் வென்று விட்டது, பாஜகவுக்கு மக்கள் பெரிய அடியை கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 8500 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பு இல்லாத அந்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 8500 ரூபா, அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொன்னார். நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இங்கே இருக்கிற திமுக காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்க போகுதுன்னு சொல்லி அதுக்காக ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி அந்த லெவலில் அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதனால தான் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அதனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியும் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு தான் பெரும்பான்மையாக வாக்களிச்சிருக்காங்க. 240 தொகுதிகள் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? காங்கிரஸை முற்றிலுமாக நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் காரணம். ஆனால் இதையெல்லாம் மறைச்சு காங்கிரஸ் என்னவோ மிகப்பெரிய வெற்றி பெற்றதா இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் முழுக்க கூட்டணி கட்சிகளுடைய முதுகில் ஏறி சவாரி செய்துட்டு தான் இந்த 99 சீட்டையும் வாங்கியிருக்கு. அவங்களுக்குன்னு தனியாக எந்த பலமுமே கிடையாது. இதுவே நீங்கள் பாஜக எடுத்துட்டிங்கன்னா குஜராத்தில் ஃபுல் ஸ்வீப்பு, மத்திய பிரதேசத்தில் ஃபுல் ஸ்வீப்பு, பீகாரில் ஃபுல் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு மாநிலத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம், கிடையாது. எல்லா கூட்டணி கட்சிகளும் அவங்கவுங்க மாநிலத்தில் பாஜகவை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து நிறைய உள்ளடி வேலைகள் பார்த்து பணம் கொடுத்து இலவசங்களை அள்ளி தெளித்து இப்படியெல்லாம் இருந்தும் பாஜகவை இவங்களால் வீழ்த்த முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதை பாஜகவினர் புரிந்து கொள்ளணும். இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கலாம் தொடர்ச்சியாக பேசி நம்மளையே நம்ப வைக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. பாஜகவுக்கு எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. 3வது முறையாக பாரத பிரதமர் பதவியேற்கப் போவது உறுதி. 2014 அவர் தேர்தலில் முதல்ல சந்திச்சும் போதே பார்த்திங்கன்னா இல்லை கூட்டணி ஆட்சி தான் வரும், இனிமேலாம் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம். ஆனால் அந்த தேர்தலில் 282 இடங்கள் பிடிச்சி பாஜக அறுதி பெரும்பான்மையோட மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைச்சாங்க. 2019 இதே தான் சொன்னாங்க, ஒரு தடவை மெஜாரிட்டி கிடச்சிருச்சு, ஆனால் அதுக்காக மறுபடியும்லாம் கிடைக்காது, இனிமே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 303 சீட் எடுத்து 2014 விடவும் அதிகமான சீட் எடுத்து 2019 மறுபடியும் மெஜாரிட்டியோடு மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சார்.
பட் இந்த தடவை வந்து எல்லாருமே மெஜாரிட்டி கிடைக்கும்னு நினச்ச போது மெஜாரிட்டி கிடைக்காம 240 சீட்டு ப்ளஸ் கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணி ஆட்சி அமையறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து இந்தி கூட்டணியில் இருந்து அங்கேருந்து வெளியில் வந்தவங்க. ஏற்கனவே இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவங்க தான். இவங்க என்னமோ வந்து கூட்டணியை எல்லா கட்சிகளுமே மாற்றிக்கிறாங்க. திமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்கு. காங்கிரஸ் கூட இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்கு. பாஜகவோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி எது அப்படின்னா காங்கிரஸ் மட்டும்தான். மற்ற எல்லா கட்சிகளும் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து கூட்டணியில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற போது இந்தி கூட்டணி வந்து இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பற்றி கேவலமாக பேசுகிறதையெல்லாம் வந்து எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா பாஜக கூட்டணி ஆட்சி நடத்த போகிறாங்க. ஆனால் இவங்க கூட்டணியாக வந்து தேர்தலில் ஜெயிக்கக்கூட முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதை மறைச்சு என்னவோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி வந்து ராகுலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைச்ச மாதிரியும் ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்ச மாதிரியும் அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு வந்து பாஜகவினர் பலியாகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா 328 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 99 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவாங்க, அது வந்து வெறும் 30%. 10 இடத்துல போட்டி போட்டால் வெறும் 3 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. மீதி 7 இடத்துல மக்கள் காரி துப்பி அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அதுவே வந்து பாஜக 441 இடங்களில் போட்டியிட்டு 240 இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 56% மேலே தான் போட்டியிட்ட இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது பாஜக. இதுதான் உண்மை. இந்த தேர்தல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இந்தியா முழுவதும் மீண்டும் காங்கிரஸை நிராகரித்து விட்டார்கள் மக்கள் அப்படிங்கிறது தான். காங்கிரஸ் மட்டும் இல்லை, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் வாங்கின ஓட்டுகள் எல்லாமே பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகள். அது போக காங்கிரஸுக்கு யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா 1 லட்ச ரூபா வரும்னு நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டவங்களாக தான் இருப்பாங்க. இதுவே வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியோடைய உண்மையான வாக்கு சதவீதம் தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பில்டப்லாம் கொடுப்பாங்க. அதையெல்லாம் தயவு செய்து நம்பிடாதீங்க. இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எந்த விதமான பின்னடைவும் இல்லை. மெஜாரிட்டி வரல, ஓகே, ஆனாலும் ஆட்சி பாஜகவோடது தான். ஒருவேளை நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு யாரும் வெளியில் போனாலுமே இந்தி கூட்டணிக்கு அவங்க போனால் இந்தி கூட்டணியிலேருந்து வேறு கட்சியை எடுக்கிறதுக்கு பாஜகவுக்கு தெரியாதா? இப்போ இந்தி கூட்டணி வந்து இவங்க 2 பேரையும் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடதுசாரி கூட்டம் எல்லாமே அப்படியே சிலாகிச்சு பேசுகிறாங்க. நிதிஷ்குமார் வந்துடுவார், சந்திரபாபு நாயுடு வந்துடுவார் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கிற இடத்துல பாஜக இருந்து பாஜக இதே வேலையை செஞ்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடதுசாரி கூட்டம்லாம் அப்படியே அலறுவாங்க. ஐயோ, ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, இது இப்படியெல்லாம் வந்து நடத்துகிறாங்களே அப்படின்னு பேசுவாங்க. அதுதான் வந்து இந்த இடதுசாரி கூட்டத்துடைய இரட்டை நிலைப்பாடு. போலி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். கூட்டணி ஆட்சி அப்படின்னாலுமே திரு மோடி அவர்கள் தான் பாரத பிரதமராக இருப்பார். நிலையான நம்பிக்கையான ஆட்சி தொடரும். பலமான பாரதத்தை நோக்கி நம்ம நடைபோடுவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்துடைய தேர்தல் முடிவுகள் பற்றி தனி காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி.